Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. இங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். தண்ணி குடி. இந்தங்க தண்ணி குடிங்க. அத்தை. ஜானு முதல்ல தண்ணி குடி. இந்தா குடி. பொறுமையா சாப்பிடு. ஏம்பா கௌதம், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது, நீ சாப்பிடுப்பா. ஜானு நிம்மதியா சாப்பிட கூட முடியல. ஆமாமா, ஓகே, அது பார்த்துக்கலாம். சரி. கார்த்திக், உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கிஃப்டா? இன்னைக்கு என் பர்த்டேவும் இல்லையே, அப்புறம் எதுக்கு கிஃப்ட்? இந்தாங்க. என்னது இது? பிரிச்சு பாருங்க. கார்த்திக் ப்ரொப்ரைட்டர், கார்த்திக் வெங்கட்ராமன் சேர்மனா? கார்த்திக் வெங்கட்ராமன் மேனேஜிங் டைரக்டர். என்ன அஞ்சலி இது? என் பேர்ல இல்லாத கம்பெனியும் பதவியும் கற்பனையா நேம் போர்டுல இருக்கு. இது கற்பனை இல்ல, இதெல்லாம் நிஜமா உங்க பேர்ல இருக்க வேண்டியது. ஆனா நீங்க ஏமாலியா இருக்கிறதுனால இந்த கம்பெனியும் பதவியும் இப்ப கௌதம் பேர்ல இருக்கு. கௌதம் உங்க நேம் எல்லாம் சுரண்டி ஏமாத்தி கௌதம் என்டர்பிரைசஸ்ங்கிற பேர்ல சுகமா அனுபவிச்சிட்டு இருக்காரு. நீங்க அது புரியாம அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதை நினைக்க எனக்கு வயிறெல்லாம் பத்திட்டு தெரியுது. நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலி, அந்த கம்பெனிக்காக எவ்வளவு உழைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ திட்டும் அவமானமும் தான். ஆமா அஞ்சலி, நீ சொல்றது உண்மைதான். ஆனா இதெல்லாம் மாத்தி எப்படி என் பேருக்கு வாங்குறதுன்னு தான் எனக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, எப்படியாவது உங்க உரிமையை நீங்க வாங்கியே தீரணும். கூடிய சீக்கிரம் இந்த போர்டுல இருக்கிற மாதிரி உங்களுக்கு கம்பெனியும் பதவியும் கிடைக்கணும். யார் முன்னாடிலாம் கௌதம் உங்களை அசிங்கப்படுத்தினாரோ அதே ஸ்டாஃப்ஸ் முன்னால அந்த கம்பெனிக்கு எம்டியா கெத்தா போகணும். கௌதமோட தம்பி கார்த்திக்னு சொல்றத மாத்தி நம்பர் 1 பிசினஸ்மேன் கார்த்திக்கோட அண்ணன் தான் கௌதம்னு சொல்ல வைக்கணும். அத பார்த்து பாருங்க என் புருஷனோட திறமையன்னு நான் பெருமையா பேசணும். செய்வீங்களா? நிச்சயமா செய்றேன். ஜானு 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 நில்லு ப்ளீஸ். ஜானு, நீ நினைக்கிற மாதிரி இலக்கிய கிடையாது, புரிஞ்சுக்கோ. கரெக்ட் தான், நான் நினைச்ச மாதிரி இலக்கியா கிடையாது, அது எனக்கு நல்லா புரியுது. அத்தை, நான் சொல்றது கேளுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன கார்த்தி, என்ன பேச போற? அதான் நான் தனியா பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னல, அதை பத்தி கண்டுக்காம இருக்கீங்க. அதுக்கு எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும். என்ன கார்த்திக், கௌதம் அன்னைக்கே ஆசைப்படி செஞ்சுக்கோன்னு சொல்லதான் உன் ரூமுக்கே வந்தாரு. வந்தவர அஞ்சலி தெளிவா பிளான் பண்ணி சண்டைய மூட்டி விட்டு மேட்டரை டைவர்ட் பண்ணிட்டா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏய், இது அண்ணன் தம்பி விஷயம், நீ ஒண்ணும் தலையிட தேவையில்ல. இது அன்னைக்கும் கொழுந்தனாருக்கும் உள்ள விஷயம், நீங்களும் தலையிடாதீங்க. கார்த்திக், நீ தாராளமா தனியா பிசினஸ் பண்ணு. நீ ஜெயிச்சா மனசார சந்தோஷப்படுற முத ஆளு நாங்களாதான் இருப்போம். உங்க பேச்சுல தேன் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ளதான் விஷத்தை வச்சிருக்கீங்க. டேய், என்ன விஷத்தை கண்டுட்ட? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? யார் முட்டாளு? அது அந்த காலம். இப்ப கார்த்திக் தெளிவாயிட்டாரு. அவரு கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதான் முடிவு பண்ணியாச்சுல, நீ தனியா பிசினஸ் ஆரம்பிச்சுக்கோ கார்த்திக். எப்படி? சும்மா ஆரம்பிச்சுக்கோனா அதுக்கு பணம் வேணாமா? டேய், பணம் தானே தரேன். முதல்ல உன் பிசினஸ் பிளான் என்னன்னு சொல்லு. என்ன பிசினஸ் பண்ண போற, அதோட பட்ஜெட் என்னன்னு சொல்லு. பணம் நான் தரேன். இங்க பாரு, போதும் நிறுத்துறியா? என்ன பிசினஸ் பண்ண போறேன் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நான் என்ன தொழில் வேணாலும் செய்வேன். அது என்னன்னு கேட்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. முக்கியமா உனக்கு கிடையவே கிடையாது. டேய் கார்த்திக், என்னடா இப்படி விட்டேத்தியா பேசிட்டு இருக்க?
கௌதம் உன் அண்ணன். இங்க பாருங்கம்மா, இந்த அண்ணன் தம்பி காலமெல்லாம் மலையேறி போச்சு. இந்த மாதிரி உறவு சென்டிமெண்டெல்லாம் வச்சு இனிமேலும் என்னை ஏமாத்த முடியாது. டேய், ஏன் கார்த்திக் இப்படி பிரிச்சு வச்சு பேசுற? உன்னை போய் நாங்க ஏமாத்துவோமா? உன்னை ஏமாத்துனது யாரு, உன்னை இப்படி பேச வைக்கிறது யாருன்னு அந்த கடவுளுக்கே நல்லா தெரியும். இங்க பாருங்க, கண்டதையும் பேச எனக்கு டைம் இல்லை. நான் பிசினஸ் பண்றேன்னு சொன்னா அதுக்கு உடனே ஓகே சொல்றதை விட்டுட்டு எதுக்கு இத்தனை நாடகம் போடுறீங்க? டேய், நடிப்பு நாடகம் பேசி ஏன்டா எங்களை காயப்படுத்துறேன்? நான் உன்னை ஆபீஸ்ல வச்சு திட்டினது தானே உன் கோவத்துக்கு காரணம். இந்த பாரு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். என்ன அதே மனசுல வச்சு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, இப்ப நீ என்ன மன்னிக்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லு. எந்த ஆபீஸ்ல வச்சு என்ன திட்டினியோ அதே ஆபீஸ்ல நான் கார்த்திகை திட்டினது தப்புதான். இனிமே என் தம்பியே கம்பெனியை நடத்திக்கிட்டோம். நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போறியா? என்னடா பேசிட்டு இருக்க? ஏன் அத்தை உடனே சப்போர்ட்டுக்கு வரீங்க? கார்த்திக் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நீ கொஞ்சம் நிறுத்துறியா? இது பாரு கார்த்திக், நீ பேசுறது உனக்கே சரியா இருக்கா? இப்படி சின்ன பையன் மாதிரி பேசுவேன்னு நானே எதிர்பார்க்கல. நீங்களும் கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய், என்ன சார் உங்க முடிவு? மன்னிப்பு கேட்டுட்டு கம்பெனில இருந்து வெளியே போறீங்களா? கௌதம், டேய், என் தன்மானத்துக்கு முன்னாடி இந்த சொத்து, பிசினஸ், பணம் எல்லாமே தூசுடா. நம்ம கம்பெனியோட மொத்த பத்திரமும் இதுல இருக்கு. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு எதுவும் வேண்டாம். கௌதம், நான் எப்ப ஆபீஸ்க்கு வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லு, கேக்குறேன். கார்த்திக், அத மாமாவை எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாருல்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன் பாக்குறீங்க? ஷோ, இந்தாங்க, நீங்க வச்சுக்கோங்க. அஞ்சலி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன கௌதம் இது? அவன் தான் புரியாம பேசுறானா? நீயும் அவனுக்கு ஈடு கொடுத்து பேசிட்டு இருக்க? இல்ல ஜானு, இதுக்கு மேல விட்டா கார்த்திக் என்ன பார்த்து நீ யாரு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பான். அந்த கேள்வியை எதிர்கொள்றதுக்கே என் மனசுல சக்தி இல்ல. கார்த்திக் என் தம்பி தானே, அவனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஃபைல்ஸையும் சாவியும் அவன் கிட்ட கொடு. டேய் கார்த்திக், எல்லாத்தையும் வாங்கிக்கூடா. நான் வெளியே போறேன். என்ன சொன்ன? இன்னொரு தடவை உன் வாயில இருந்து நான் வெளியில போறேன்னு சொன்ன, என்ன பொணமாதான் பாப்பேன். கௌதம், நீ இந்த வீட்டோட ஆணி வேர்ப்பா. ஆனா நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம வேரோட இந்த குடும்பத்தை பிடுங்க போறேன்னு சொல்ற. இது பாரு, நீ இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. யார் என்ன கேட்டாலும் நான் ஜானுவோட பிள்ளைன்னு நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு சொல்லு. அதை விட்டுட்டு யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாம அப்படியே விலகி ஓடி போயிடுவியா? இல்ல ஜானு, நான் நீ சொல்றத எதுவும் சொல்லாதேங்கற. சொல்லாத. இந்தா இந்தா வெச்சுக்கோ. வெச்சுக்கோன்னு சொல்றேன்ல, வெச்சுக்கோ. ஜானு, சொன்னா கேளு ஜானு. கௌதம், இத பாரு, நீ கார்த்திக்கு பாசமான அண்ணன், எனக்கு தெரியும். அவனுக்கு என்ன வேணுமோ அதை விட பல மடங்கு அதிகமா நீ செஞ்சு கொடுப்ப. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அதுக்காக மொத்த கம்பெனியும் அவன்கிட்ட கொடுத்துட்டு உன் பாசத்தை நீ நிரூபிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. நீ ஆபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாரு, போ. அண்ணி, என்ன நீங்க? கௌதமே தம்பிக்கு எல்லாத்தையும் குடுக்குறான், நீங்க ஏன் தடுக்குறீங்க? பைரவி, நீயாவது நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோயே ப்ளீஸ். நீ ஏன் இங்க நிக்கிற? கிளம்புன்னு சொல்றல்ல, போ, ஆபீஸ்க்கு போ. அத்தையோட முடிவுதான் ஏன் முடிவும். விட்டு விலகிறதால எந்த நல்லதுமே நடக்க போறது இல்லையே. கெட்டது விலகிற வரைக்கும் நீங்க பொறுப்புல இருந்துதான் ஆகணும். போங்க கௌதம். Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.